இதுவரை நம்ம டாட்ஸ் அண்ட் கோ பிளஸ்ல வந்து 3 பக்கங்கள் வந்து ரொம்ப அருமையா பார்த்தோம். இப்போ வாகனத்தோட வலதுபுறத்தை பார்க்க போறோம். வலதுபுறம் போனாலே நம்ம இடதுபுறத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோமோ அதோ சாயல் தான் இது அப்படியே நம்மளோட வலதுபுறத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சக்கரங்களும் சரி, அந்த அமைப்பும் சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த வளைவுகளும் சரி, எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்மளோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அது வந்து காற்றை வந்து கிழிச்சிட்டு போகக்கூடிய அளவு தான் வடிவமைச்சிருக்காங்க. வலதுபுறத்தை விட வாகனத்தோட உட்புறம் வந்து ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுல பயணிகளும் சரி, இல்ல வாகனத்தை ஓட்டுறவங்களும் சரி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான உட்புற அமைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த வாகனம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாகனமா இருக்கும். முதல்ல உள்ள போய் உட்காந்துட்டு பல விஷயங்கள் நம்ம அப்புறமேட்டு பேசலாம். அனுமதியோட உள்ள உட்காந்தாச்சு. உட்காரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப என்னோட எடை என்னோட உயரம் எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொகுசான ஒரு இருக்கையா தான் எனக்கு இந்த இருக்கை. எப்படி உங்களோட லெக் ரூம் எப்படி இருக்கு? அதான் உட்காரும் போது அவ்வளவு சுகமா இருக்கு. கண்டிப்பா அனுபவிக்க முடியுது. வார்த்தைகளே வரல எனக்கு. உங்களோட பார்வையில நிறைய விஷயங்கள் இருக்குல்ல? நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில நான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப இதோட பின் அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களோட லெக் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் முக்கியமானது. ஏன்னா பெரியவங்க உட்காரும் போது 3 முக்கியமான விஷயங்களை பார்ப்பாங்க. ஒண்ணு இறங்கக்கூடிய விதம், ஏறக்கூடிய விதம். இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு இறங்குறது ஏறது? ஏறும்போது ரொம்ப சுலபமா இருந்தது. இறங்கும் போதும் அதே மாதிரி ரொம்ப சுலபம். ஏன்னா அகலமான கதவுகள் இவ்வளவு தூரம் இருக்கும் போது ரொம்ப சுலபமா நம்ம இறங்கிட முடியும். ஓகே, உடனே உள்ள உட்காந்துட முடியும். அதான் எங்களோட டேர்ம்ஸ் வந்து இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் நாங்க. சோ அது இல்லாம லெக் ரூம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நல்லா கால் நீட்டி நல்லா உட்காந்து. ஏன்னா இந்த வண்டி அமைப்பு டிசைன் அமைப்பு 5 பிரிவுங்க நல்லபடியா போகணுன்றதுதான் எங்களோட கோல். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் மெயினா பாக்குறது. ஏன்னா லெக் ரூம் அதிகமா இருக்கிற அட்வான்டேஜ் என்ன? ஒண்ணு ரொம்ப பெரியவங்க உட்கார முடியும், அவங்க சாய்வா உட்கார முடியும். அதே சமயத்துல அவங்களுக்கு கால் வலி எதுவும் இருக்காது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கார்த்திக், எப்படி இருக்கு உங்க ஃப்ரண்ட்ல உட்காரக்கூடிய அமைப்பு? நிச்சயமா ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கிடைக்குது. அது ஓட்டக்கூடியவங்களுக்கும் அந்த ஸ்டேரிங் சரி, இந்த பார்க்கக்கூடிய விஷயமும் சரி, அந்த இருக்கிற அமைப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு அட்டாச் ஒரு இணைப்பு இருந்தா மட்டும்தான் இந்த வாகனத்தை நம்மளால இயக்க முடியும். ஒரு நம்பிக்கை வரும். அது ஒரு தன்னம்பிக்கை இந்த வாகனம் எனக்கு கொடுக்குது. அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமும் இந்த வண்டியில சொல்ல விருப்பப்படுறேன். இதுல வந்து ஸ்பைனல் சப்போர்ட் சீட் சொல்லுவாங்க. வண்டியோட ஓவரால் வந்து டிசைன்டே பார்த்தீங்கன்னா எர்கானிக்கல் சீட் டிசைன் சொல்லுவாங்க. இது என்னன்னா உங்களோட ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் சீட். அட்வான்டேஜ் அப்படின்னா லாங் டிராவல் போகும்போது சீக்கிரமா நீங்க ஃபிட்டிக் ஆக மாட்டீங்க, பாடி பெயின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வண்டிகள்ல என்ன ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது ஒரு காலத்துலன்னா, சின்ன வண்டி ரொம்ப தூரம் ஓட்டினா உடம்பு பாடி பெயின். பட் இதுல வராது. ஏன்னா உங்களுக்கு இது ஸ்பைனல் சப்போர்ட் சீட். இது இல்லாமல் இதுல இன்னொரு முக்கியமான யூனிக்கான ஒரு விஷயம் வந்து EPS, அது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங். இதுல ஸ்பீட் சென்சிட்டிவ் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அட்வான்டேஜ், வண்டி வந்து வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்பீடோட, அதாவது ஸ்பீட் சென்சிட்டிவ் பவர் ஸ்டீரிங் என்ன பண்ணுன்னா அந்த மோட்டர் வந்து வேகத்தை வந்து கம்மி பண்ணிக்க கூட்டிக்கும். அதாவது பவரை வந்து இழுப்பு திறனை வந்து கம்மி பண்ணிக்க கூட்டிக்கும். இதெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ், ஹைவேஸ்ல நீங்க வேகமா போறீங்க, அப்போ இழுத்திறன் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? பவர் ஸ்டீரிங் லைட்டா தரணும்னா அதிகபட்ச டீவியேஷன் போகும். ஸோ அதனால இது வந்து ஸ்பீட் சென்சிட்டிவ் பவர் ஸ்டீரிங் இருக்கு. கார்த்திக், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா கனெக்டட் சீட் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த வண்டியோட ஒன்னொரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பக்கம் நீங்க வண்டியில உட்காந்து அந்த பக்கம் வெளியில வரலாம். இது என்ன பர்பஸ்க்காகனா உங்களுக்கு சொன்ன மாதிரி டைட் பார்க்கிங். அதாவது இந்த பக்கம் என்ன ஒரு சூழ்நிலையில செவுரு இருந்ததுன்னா அந்த பக்கம் வண்டியை விட்டுட்டு அந்த பக்கமும் வர முடியும். ஸோ இப்போ நான் ஆக்சுவலா உங்களுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய வழிவகை இருக்கு, நீங்க பண்ணுங்க.
இந்த வண்டி வாங்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேட்ச் ரைசர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இரண்டாவது கார் வாங்கக்கூடியவங்களா இருக்கலாம். தாட்ஃபுல் டிசைன் எதுக்காகனா இந்த கனெக்டட் சீட்டுக்கு, ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஈஸி. ஸோ அப்படின்னா டிரைவிங் வந்து கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி டிரைவிங் இஸ் ஈஸி. ஸோ இதுதான் இந்த வண்டியோட முழு கான்செப்டோட ஒரு ஐடியா. கார்த்திக், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கட்டங்கள் அது இல்லாமல் வந்து இந்த வண்டியோட முதுகெலும்பும் சொல்லலாம், இல்லை இதையும் சொல்லலாம். ஏதாவது என்ஜின் பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாட்சன் அவங்க வந்து 1200 சிசி உள்ள ஒரு என்ஜினை கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1100 தான் இதுல அதிகபட்சம். ஒரு சில இடத்துல வந்து 1200 யூஸ் பண்றாங்க. பட் மிக முக்கியமான விஷயம் வந்து 1200 சிசி என்ஜின். அது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா 68 PS, அதுதான் இந்த வண்டியோட திறன். இது இல்லாமல் வந்து இருபது திறன், அதாவது டார்க் சொல்லுவோம் நம்ம. டார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 104 நியூட்டன் மீட்டர். இதில் விட ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் 68 PS at 5000 RPM, 104 நியூட்டன் மீட்டர் at the rate of 4000 RPM. இதோட செயல்பாடுன்றது எப்படி இருக்கு? இயந்திரத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? மைலேஜ் எப்படி சொல்றீங்க? இது மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ARI உங்களுக்கு தெரியும், அது ARI நிறுவனத்தின் மூலமா, அது இல்லாம வந்து சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அதுபடி பாத்தீங்கன்னா 20.62 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் டெஸ்டட் மைலேஜ். ஃபியூல் கெபாசிட்டி, டேங்க் கெபாசிட்டி வந்து உங்களுக்கு 35 லிட்டர் உங்களுக்கு வரும் கண்டிப்பா. ஆரம்பபட்ச விலை அப்புறம் அதிகபட்ச விலை எவ்வளவு? ஆரம்ப விலை வந்து உங்களுக்கு 3,98,000 ரூபாய், அதிகபட்ச விலை வந்து உங்களுக்கு 4,56,000 ரூபாய். டாப் எண்ட் மாடலே அவ்வளவுதான் வரும். சொல்லுங்க, இது ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மகிழ்ந்து சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையில தான் கண்டிப்பா அதுதான் இந்த வண்டியோட கீ சக்சஸ் சொல்லுவோம். ஏன்னா இந்த விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வேகன் கார் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 பேர் இந்த விலையில இன்னைக்கு இந்தியாவில எந்த வாகனமும் கிடையாது. அடிச்சு நம்ம சொல்லலாம் தாராளமா. அதுதான் ஒரு சிறந்த விருது வேற கிடைச்சிருக்கல. ஆமா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்ப ஒரு முறை சோதனை ஓட்டம் செய்து பார்க்கணும். கண்டிப்பா அதனால பார்க்கலாம்ல. இன்றைக்கு நம்ம டாட்சன் கோ பிளஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. வயசால ஒரு முறை சோதனை ஓட்டம் போனதுக்கு அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இந்த வாகனத்தை எப்படி ஓட்டுறது அப்படி ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓட்டி பார்த்துட்டு பல விஷயங்களோட பகிர்ந்துக்கிறேன். போலாமா? எனக்கு இந்த டாட்சன் கோ பிளஸ் பொறுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த இழுதிறன், அந்த பிக்கப் இருக்கு பாத்தீங்களா, அதான் வந்து ரொம்ப செமையா இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா 104 நியூட்டன் மீட்டர், அது இல்லாம வந்து கம்மியான RPMல கிடைக்கும். ஸோ அதே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இந்த வண்டியோட டார்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளாஸ். டாட்சன் கோ பிளஸ் என்னங்க உங்க சார்பா நான் ஓட்டுனதை பாத்தீங்களா? இந்த வாகனத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையான சாலைகளும் நம்மளால வந்து தாராளமா ஓட்ட முடியும்.
முக்கியமா வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இல்ல போக்குவரத்தே இல்ல, ரொம்ப வேகமா போகணும், அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பிரேக்கிங், பாதுகாப்பு, எல்லா வகையான ஒட்டுமொத்த அம்சங்களும் நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மகள் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து வாகனத்தை ஒரு மனுஷரோட செய்து பார்க்கலாம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தை பத்தி நல்ல கலாயோட உங்க சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.